Hi students. So இன்னைக்கு வந்து யூனிட் 12ல 12th கொஸ்டின். How are the following conversion affected? ஸோ ஒரு 4 காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து ப்ரொப்பனால்லேருந்து பியூட்டனால் எப்படி எஃபெக்டிவாக அதை கன்வெர்ட் பண்ணலாம். ஹெக்ஸைன் ஹெக்ஸ் 3 அப்படின்னு ட்ரிபிள் பாண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதை வந்து கீட்டோன் ஹெக்ஸோன் 3 தென் ஃபினைல் மெத்தனால் into benzoic acid, phenyl methanol into benzyne. ஸோ எப்படி இந்த கன்வர்ஷன் ஒரு காம்பவுண்ட்லேருந்து இன்னொரு காம்பவுண்டு எஃபெக்டிவாக எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரொப்பனல்னு கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக ப்ரொப்பனல் அப்படின்னா ப்ரொப்பு அப்படின்னா 3 கார்பன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்க்கலாம். ப்ரொப்பு அப்படின்னா 3 கார்பன். நம்மளுக்கு அல்லுன்னு முடிஞ்சிருக்கனால ஆல்டிகைட். ஸோ பேலன்ஸ் எப்படி போடுறோம் பாருங்கள். இந்த சிக்கு இங்கே ஒரு பாண்ட் இருக்குது. கார்பனை சுற்றி 4 பாண்ட் இருக்கணும். அப்போ 2 பாண்ட் பெண்டிங். ஸோ நான் H2 போட்டிருக்கேன். அதேமாரி இந்த கார்பனுக்கு ஒரே ஒரு பாண்டு தான் இருக்குது. அப்போ 3 பாண்ட் பெண்டிங். அப்போ CH3. ஸோ இதுதான் வந்து ப்ரொப்பனல். ஸோ இதை வந்து என்னவா மாற்றணும், பியூட்டனால். எப்படி மாத்திரம் பாருங்க. கிரிக்னாட் ரியேஜன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கிரிக்னாட் ரியேஜன்ங்கிறது காமனாக RMgBr அப்படி போடுவோம். ஸோ இதில் R அப்படிங்கிறது அல்கைல், மெத்தில், எத்தில், ப்ரொப்பைல் அப்படிங்கிற காமனான நேமை குறிக்கிறது. இப்போ இந்த ஆருக்கு பதிலாக நான் மெத்தில் எடுத்திருக்கேன், CH3MgBr. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா கிரிக்னாட் ரியேஜென்ட் போடுறேன் ப்ரொப்பனால் கூட. அது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு ஹைட்ராலிசிஸ் பண்ணுறேன். சரிங்களா. ஸோ கிரிக்னாட் ரியேஜென்ட் போட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணுறேன். ஸோ என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த கிரிக்னாட் ரியேஜன் உள்ள CH3 இதில் ஆட் ஆகும். ஞாபகம் வைங்க. ஏன்னா இது இப்படி பிரியும்போது இந்த மெத்தில் குரூப்பு இந்த கார்பன் கூட ஆட் ஆகும். அதேமாரி இதில் உள்ள OHும் இது கூட ஆட் ஆகும். ஸோ இதை நான் எப்படி எழுதுகிறேன் பாருங்கள். CH3 CH2 CH தான். இந்த டபுள் பாண்ட் O போடும்போது இங்கே தான் ரியாக்ஷன் நடக்கும்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ டபுள் பாண்ட் O போடுவோம். அதில் அந்த ஒரு பாண்டு உடஞ்சிட்டு உள்ளே யார் வந்துடுவா, ஹைட்ரஜன் வந்துடும். ஸோ OHஆ மாறிடும். இந்த இடத்துல CH3 வந்துடும். சரிங்களா. இது லீனியராக கூட இதில் கூட எழுதிக்கலாம், ஏன்னா ஒரே செயினாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது வந்து நேம் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நம்பர் கொடுக்கணும் 1 2 3 4. ஸோ அது ப்ரியாரிட்டி வந்து இதுக்கு தான் கம்மியான நம்பர் வரணும். இப்போ 2வது இடத்துல OH இருக்குது, 4 கார்பன் இருக்குது. அப்போ பியூட்டேன் 2 ஆல் இல்லை 2 பியூட்டனால் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ இதை என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஆக்சிடைஸ் பண்ண போகிறேன். ஸோ ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணால் கீட்டோன் கன்ஃபார்ம், எந்த டவுட்டும் வேண்டாம். இங்கே வந்து நான் ஆக்சிடைசிங் ஏஜெண்டாக கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணுறேன். அப்போ இதுக்கு கீட்டோன் அப்படின்னு சொல்லிட்டோம். ஒன்றும் இல்லை, CH3 CH2 CH டபுள் பாண்ட் O. இந்த இடத்துல டபுள் பாண்ட் O, தென் CH3, அவ்வளோதான். ஸோ CH3 CH2 C டபுள் பாண்ட் O CH. இந்த ஹைச்சும் போயிடும். சரி. ஸோ இந்த ஹைச்சும் போயிடும். ஆக்சிடேஷன் மீன்ஸ் ரிடக்ஷன். ஆக்சிடேஷன் மீன்ஸ் ஒன்று அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். இந்த ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிட்டு நமக்கு இப்படி கிடச்சிடும். ஸோ இதுக்கு நேம் வந்து 1 2 3 4. அப்போது பியூட்டேன் 2 2வது இடத்துல கீட்டோன் இருக்குது. ஸோ கன்வர்ஷன் முடிஞ்சுது. ஸோ மெக்கானிசம் வந்து ரஃப் ஒர்க்கு தான், உங்களுக்கு வேணா தெரிஞ்சுக்கிடுங்க இது எப்படி நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து CH3 CH2 C டபுள் பாண்ட் OH. ஸோ இது கூட நான் என்ன போடுறேன், கிரிக்னாட் ரியேஜன் CH3MgBr போடுறேன். ஸோ இது இப்படி உடையும். இந்த டபுள் பாண்டில் ஒரு பாண்டு கட் ஆகும்போது இந்த எலக்ட்ரான் இங்கே போகும். இது வாங்குறதுனால இது மைனஸ் ஆயிரும், இது ப்ளஸ் ஆயிரும். சரிங்களா. அப்போ இங்கே இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். அஸ் யூஸ்வல் தான். மைனஸு ப்ளஸ்ஸு கூட வந்து சேர்ந்துடும், ப்ளஸ்ஸு மைனஸ் கூட வந்து சேர்ந்துடும்.
ஸோ அப்போ என்ன நடக்கும்? CH3 CH2 C சிங்கிள் பாண்ட் O கூட என்ன வருது? MgBr. ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு ஹெச் இருக்குது, இது கூட இப்போ CH3 வந்துடுது. CH3 இதை இதுலேயும் போடலாம், நீங்கள் கீழேயும் எழுதலாம், உங்கள் விருப்பம் தான். நான் செயின் இருக்கிறதுக்காக அப்படி எழுதியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். ஹைட்ராலிசிஸ் மீன்ஸ் HOH. ஸோ இந்த இடத்துல பாண்டு பிரேக் ஆகி இங்கே ஹைச்சு, இங்கே OH. ஸோ இது அப்படியே என்ன செஞ்சிருது? வெளியே போயிடுது. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்னது? CH3 CH2 CHOH தென் CH3 இதுதான். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆக்சிடேஷன் பண்ணும்போது இந்த 2 ஹைட்ரஜனும் வெளியே போச்சு அப்படின்னா CH3 CH2 C டபுள் பாண்ட் O CH3. இந்த சிங்கிள் பாண்டுங்கிறது டபுள் பாண்ட் ஆகிரும். ஏன்னா 2 புரோட்டான் வெளியே போனால் 2 எலக்ட்ரானுக்கு பதிலாக ஒரு பாண்டு வரும். ஸோ அதுதான் இது வந்து பியூட்டன் 2-1 அல்லது பியூட்டனோன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது மெக்கானிசம். ஸோ நீங்கள் மெக்கானிசம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான், மெக்கானிசம் கேட்டால் தான் எழுதணும். பட் வந்து உங்களுக்கு ரியாக்ஷன் மட்டும்தான். சரிங்களா? ஸோ ஹெக்ஸ் 3 அப்படின்னா ஹெக்ஸ் அப்படின்னா 6 கார்பன் இருக்கணும். 1 2 3 4 5 6 கார்பன் இருக்கணும். ஸோ 3வது இடத்துல ட்ரிபிள் பாண்ட் இருக்கணும். அப்போ நீங்கள் எங்கே வேணாலும் நம்பர் போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 3வது இடம் இது தான். இங்கே என்ன இருக்கணும்? ட்ரிபிள் பாண்ட் இருக்கணும். ஏன்னா ஐன்னு முடிஞ்சால் ட்ரிபிள் பாண்ட் இருக்கணும். ஸோ இப்போ பேலன்ஸ் என்ன பண்ணுறது? ஹைட்ரஜன் போடணும். இந்த கார்பனுக்கு ஒரு பாண்டு தான் இருக்குது, அப்போ 3 ஹைட்ரஜன். இந்த கார்பனுக்கு 2 பாண்ட் இருக்குது, அப்போ 2 ஹைட்ரஜன். இந்த கார்பனுக்கு 1 2 3 4 பாண்ட் இருக்குது, கிடையாது ஹைட்ரஜன். அதேமாரி இதுக்கும் 4 இருக்குது, கிடையாது. இதுக்கு 1 2 அப்போ 2. தென் இதுக்கு 1 இருக்குது, அப்போ 3 ஹைட்ரஜன் வரும். சரிங்களா? கார்பனை சுற்றி 4 பாண்டு வரணும். அப்படி ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும். ஸோ ஹெக்சைன் போட்டாச்சு. ஹெக்சனும் நான் மாற்றுறதுக்கு இது கூட மெர்க்குரி சல்ஃபேட், HGங்கிறது மெர்க்குரி சல்ஃபேட் இன் டைலூட் ஆசிட் H3O+ அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அதில் அக்வோஸ் ஆசிட் எது வேணாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கு அர்த்தம் வந்து அக்வோஸ் ஆசிட் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன நடக்கும்? இந்த 3 பாண்ட் இருக்கு இல்லையா, ஒரு பாண்டு பிரேக் ஆகும். ஒரு பாண்டு பிரேக் ஆகி, சரிங்களா, ஏதாவது ஒரு பக்கம் ஹைட்ரஜன், ஒரு பக்கம் OH. ஏன்னா இங்கே வந்து ஹைட்ரஜன் இல்லை. ஸோ அதனால் 2 பக்கமும் C தான் இருக்குது. அதனால் எந்த பக்கம் வேணாலும் HOH போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு பாண்டு பிரேக் ஆகி H இங்கேயும் OH இங்கேயும் அட்டாச் ஆகிற மாதிரி கற்பனை பண்ணியிருக்கேன். நீங்கள் மாற்றி கூட போடலாம். ஸோ இப்போ நான் எழுத போகிறேன். CH3 CH2 C, இந்த C இதுக்கு மேலே இப்போ என்ன இருக்குது? OH இருக்குது. சரி, H இருக்குது. H டபுள் பாண்ட் C, இதில் OH போட்டுறேன். OH தென் CH2 CH3. அடுத்தது இதுக்கு பேர் டாட்டாமெரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. டாட்டாமெரிசம் இஸ் நத்திங் பட் ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம். ஸோ இந்த ஹைட்ரஜன் வந்து உள்ளே வருது. கண்டிப்பாக உள்ளே வந்தால் டிஸ்டர்ப் ஆகும் இல்லையா? இந்த ஹைட்ரஜன் உள்ளே வருது. அப்போ அடுத்தது யார் டிஸ்டர்ப் ஆகுங்க? அடுத்தது டபுள் பாண்ட் தான். ஸோ இதில் உள்ள எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே மூவ் ஆக ஆரம்பிச்சு. ஸோ அப்போ இதுக்கு பேர் டாட்டாமெரிசம். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிடுங்க. டாட்டாமெரிசம் வந்து இட் இஸ் ஏ ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் தான் டாட்டாமெரிசம் சொல்லுவோம். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா CH3 CH2 பாண்ட் CH2 ஆயிருப்போம். ஸோ 2 C டபுள் பாண்ட் O CH2 CH3 இப்படி ஆயிரும். ஸோ இது நேம் கொடுத்தீங்கன்னா 1 2 3 4 5 6. ஸோ அப்போ 6 இருந்தால் ஹெக்ஸேன், 3வது இடத்துல கீட்டோன் இருக்கனால 1. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபினைல் மெத்தனால் இன்ட்டு பென்சாயிக் ஆசிட். ஸோ ஃபினைல் மெத்தனால், ஃபினைல் அப்படிங்கிறது பென்சின் ரிங்கு,
இதுதான் பென்சின் ரிங். எல்லாத்துலேயுமே ஹச் இருக்கும் சரிங்களா, கற்பனைக்கு எல்லாத்துலேயுமே ஹச் இருக்குன்னு அர்த்தம். இதில் ஏதாவது ஒரு ஹைட்ரஜன் போச்சு அப்படின்னா ஃபினைல் ஆயிரும். ஸோ நார்மலாக இருக்கும்போது பென்சின், ஒரு ஹைட்ரஜன் போகும்போது ஃபினைல். இப்போ இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக CHO அப்படிங்கிறது என்னது, மெத்தனால், ஆல்டிகைட் ஃபங்க்ஷனல் குரூப் சரிங்களா. எப்படி மெத்தனால்னு சொல்கிறாங்கன்னா HCHO இதான் மெத்தனால். இந்த ஹைச்சுக்கு பதிலாக இந்த ரிங்கு வந்து அப்படியே ஜாயிண்ட் ஆகிடுது. அப்படி கற்பனை பண்ணிக்கிட்டீங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபினைல் மெத்தனால். இதுக்கு இன்னொரு பேர் பென்சால்டிஹைடுன்னு ஒரு பேர் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது எளிமையாக இருக்கோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிடலாம். ஃபினைல் மெத்தனாலுங்கிறது பென்சால்டிஹைடு தான். ஸோ நமக்கு தெரியும் ஆல்டிஹைடை ஆசிட்டாக மாற்றணும்னா கண்டிப்பாக ஆக்சிடைஸ் பண்ணணும். ஸோ இங்கே பொதுவாக KMnO4 தான் யூஸ் பண்ணுவோம் ஆக்சிடேஷனுக்கு. அப்போ என்ன, பென்சின் ரிங் போட்டு இது கூட ஒரு O போட போகிறீங்க, அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சுது சரிங்களா. ஸோ இது வந்து பென்சாயிக் ஆசிட். பென்சின் ரிங்கில் COO வச்சுருந்தா பென்சாயிக் ஆசிட் தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபினைல் மெத்தனால் இன்ட்டு பென்சாயின். ஸோ ஃபினைல் மெத்தனால் அப்படிங்கிறது பென்சால்டிஹைடுன்னு சொல்லியாச்சு. இதை பொறுத்தவரை பென்சாயினுக்கு நான் இப்படி எழுத போகிறேன். எப்படினாலும் எழுதலாம், நீங்களும் இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். C6H5 CHOவை ஹைச் இப்படி போட்டுக்கிறேன், டபுள் பாண்ட் O இப்படி போட்டுக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு மாலிக்யூல், ரெண்டாவது மாலிக்யூல் எடுக்கிறேன், அதை அப்படியே ரிவர்ஸில் போடணும், டபுள் பாண்ட் சாரி. ஸோ இந்த ஹைச்சு போட்டுட்டு C டபுள் பாண்ட் O C6H5. ஏன்னா இப்போ இந்த ரியேஜென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொட்டாசியம் சயனைடு, ஆல்கஹாலிக் பொட்டாசியம் சயனைடு அப்படின்னா சாரி ஆல்கஹாலிக் இல்லை, அல்கலிக் பொட்டாசியம் சயனைடு. ஆல்கஹாலிக் இல்லை, அல்கலிக் பொட்டாசியம் சயனைடு போட்டோன்னா என்ன ஆகும், ரெண்டும் ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள். C6H5 C, இந்த ஹெச் அப்படி தான் இருக்கும். இந்த O கூட இந்த ஹைட்ரஜன் வந்து அட்டாச் ஆகிடும். அப்போ என்ன ஆயிரும், CHOH ஆயிரும். இந்த ஹெச்சு கூட இந்த டபுள் பாண்ட் O இருக்குல்ல, இது கூட ஹெச் அட்டாச் ஆகவும் இந்த டபுள் பாண்டு போய் சிங்கிள் பாண்டாக மாறிடும். CHOH கீழே எழுதியிருக்கிறேன். இல்லை நான் இந்த பக்கம் தான் எழுதணும்னாலும் எழுதிக்கலாம், அவங்க விருப்பம் தான். நெக்ஸ்ட்டு மீதி இருக்கிறதுனா, இது போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறதுனா C டபுள் பாண்ட் O C6H5. ஸோ ஒரு ஆல்கஹால் இருக்குது, ஒரு கீட்டோன் இருக்குது. இதுக்கு பேர் தான் பென்சாயின். ஸோ இது பென்சால்டிஹைடு. நீங்கள் நார்மலாக ஸ்ட்ரக்சரை போட்டுனாலும் எழுதலாம். இப்போ இதுக்கு பதிலாக நான் ஸ்ட்ரக்சரை போட்டு எழுத போகிறேன் அப்படின்னா ஸ்ட்ரக்சரை போட்டு C டபுள் பாண்ட் Oவில் தான் ரியாக்ஷன் நடக்க போகுது, அதனால் இப்படி எழுதியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு பென்சால்டிஹைடு. ஸோ இதில் எழுதும்போது ஹைச் இந்த பக்கம் போட்டிருக்கேன், டபுள் பாண்ட் O சரிங்களா. ஸோ இது வந்து இங்கே அட்டாச் ஆகிற மாதிரி நீங்கள் போட்டீங்க அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி இங்கே CH அப்படி தான் இருக்குது. இது O, இந்த ஹைச்சுங்கிறதுனால OH ஆயிரும். ஸோ இப்போ இது மீதி இருக்கிறத C டபுள் பாண்ட் O, இது கூட தான் பென்சில் ரிங் இருக்குது, இதை அட்டாச் பண்ணி எழுதிக்கலாம், அவ்வளோதான். புரியுதுங்களா. ஸோ இப்படி சிம்பிளாக எழுதிக்கலாம், இல்லை இந்த மாதிரினாலும் எழுதிக்கலாம்.